ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங்ல உங்களை சந்திக்கிறதுலேயே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பவும் போல இப்போ நம்ம ஒரு பாட்டை கத்துக்கலாம். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இது ஒரு பழைய பாட்டு தான். இது ஒரு இங்கிலீஷ் பாட்டு. 3 வயசு 4 வயசு பிள்ளைங்க கூட இந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடுவாங்க. பிரதர் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது பிரதர், அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போற பசங்க பிரதர், தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க பிரதர், நோ ப்ராப்ளம். நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நிச்சயமா பாட்டை பசங்க கத்துக்குவாங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம தமிழ் பாட்டு தான் சொல்லி தருவோம். நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மாசத்துல 4 வாரம் வருது. 4 வாரத்துல நீங்க ஒரு 3 வாரம் தமிழ் பாட்டு சொல்லி தரலாம். ஒரு பாட்டு நீங்க இங்கிலீஷ் பாட்டு நீங்க சொல்லி தரலாம். சிம்பிளான பாட்டு. ஏற்கனவே ஒரு பாட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், 1 2 3 ஜீசஸ் லவ்ஸ் மீ. அந்த மாதிரி சிம்பிளான பாடல்கள் நாமும் ஈஸியா கத்துக்கொள்ள முடியும். நம்ம பிள்ளைங்களும் அதை ஈஸியா கத்துக்குவாங்க. இங்கிலீஷ்ல பாடுறோம், அவங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? இது ஒரு இங்கிலீஷ் பாட்டு, சின்ன பாட்டு. நான் ஒரு தடவை நான் பாடுறேன், நீங்க பாருங்க. Telephone to Jesus, telephone to Jesus, telephone to Jesus every day. Hello, telephone to Jesus, telephone to Jesus, telephone to Jesus every day. Hello, I want to talk to Jesus, I want to talk to Jesus, I want to talk to Jesus every day. Hello, I want to talk to Jesus, I want to talk to Jesus, I want to talk to Jesus every day. Hello, Jesus says he loves me, Jesus says he loves me, Jesus says he loves me every day. It's so, Jesus says he loves me, Jesus says he loves me, Jesus says he loves me every day. மறுபடியும் நீங்க அந்த பாட்டை நீங்க அந்த டெலிஃபோன் டு ஜீசஸ், டெலிஃபோன் டு ஜீசஸ், டெலிஃபோன் டு ஜீசஸ் எவ்ரிடே. இந்த பாட்டுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஏசப்பாடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? என்னன்னா ஏசப்பா ஃபோன்ல வச்சிருப்பாங்களா? மொபைல்ல பேசுவாங்களா? ஆமா, ஏசப்பா கிட்ட நீ பேசலாம். மொபைல்ல பேச முடியாது, ஆனா நீ முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, ஏசப்பா நான் உங்களுடைய சமூகத்துல நான் வந்திருக்கேன் ஏசப்பா, நீ செய்யற பத்தி அந்த ஜெபம், அதுதான் நாம் ஏசப்பா கிட்ட பேசக்கூடிய வழி அப்படின்னு பிள்ளைங்க நம்ம சொல்லி தர போறோம். டெலிஃபோன் டு ஜீசஸ், டெலிஃபோன் டு ஜீசஸ், டெலிஃபோன் டு ஜீசஸ் எவ்ரிடே. வெரி சிம்பிள். ஐ வாண்ட் டு டாக் டு ஜீசஸ், நான் இயேசுவோட பேச நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு டாக் டு ஜீசஸ் எவ்ரிடே. தினந்தோறும் நான் ஏசப்பாக்கு டெலிஃபோன் பண்றேன். எப்படி? ஜெபத்தின் மூலமா ஏசப்பா கிட்ட நான் பேசுறேன். அப்ப ஏசப்பா என்ன சொல்றாங்க? ஜீசஸ் சேஸ் he loves me. ஏசப்பா சொல்றாங்க, அப்படி வேத வசனத்தின் மூலமா என் கூட பேசுறாங்க. ஏசப்பா சொல்றாங்க, மகனே மகளே நான் உன்னை நேசிக்கிறேன். ஜீசஸ் சேஸ் he loves me. வெரி சிம்பிள் பாட்டு. இந்த கேமுக்கு நமக்கு தேவைப்படுகிறது ஒரே ஒரு 2 பொருள். ஓகேங்களா? ஒன்னு ஒரு A4 ஷீட் இருந்தா போதும். இன்னொன்னு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கையில ஒரு டஸ்டர், ஸ்கூல்ல டஸ்டர் இல்ல சின்ன ஏதோ ரொம்ப ஹெவி வெயிட்டான பொருள் இல்ல, சின்னதா ஏதோ ஒரு வெயிட்டான பொருள். நான் டஸ்டர் வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். இல்ல நீங்க வேற ஏதாவது சின்ன ஒரு பொருளை வச்சு நீங்க செய்யலாம். ஓகேங்களா? ஒரு எம்டி பாக்ஸ் ஏதோ ஒன்று. ஓகேங்களா? இப்போ இது கேம் என்னன்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த A4 ஷீட்டை இங்க பாருங்க, டேபிள் இருந்ததுன்னா நீங்க டேபிள்ல வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த பக்கம் இந்த சேர்ல ஒரு சில புக்ஸ் நான் வச்சிருக்கேன். புக்ஸ் தான் வைக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த பேப்பரை இந்த 2 புக்குக்கு நடுவில், இல்ல டேபிள்ல நீங்க புக்கு மேல வச்சாலும் சரி, இல்ல நீங்க சேர் போட்டு வச்சாலும் சரி, ஜஸ்ட் இந்த பேப்பர் இப்படி வைக்கணும். நடுவில் பாருங்க, நடுவில் பெரிய கேப் இல்ல, சின்ன ஒரு கேப் தான் இருக்குது. ஓகேங்களா? சின்ன கேப்புக்குள்ள இப்படி வச்சுட்டு பசங்க கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, என் கையில டஸ்டர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பொருளை நீங்க கொடுத்துட்டு நீங்க பசங்க கிட்ட சொல்லும், இங்க பாருங்க தம்பி தங்கச்சி, ஒவ்வொருத்தரையும் நான் கூப்பிட போறேன். இப்போ இந்த கேம் எப்படின்னா, இந்த டஸ்டரை இல்ல உங்க கையில இருக்கிற அந்த பொருளை இந்த பேப்பர் மேல நீங்க வைக்கணும். ஓகேங்களா? இப்படி வைக்க கூடாது. ஓகேங்களா? இப்படிதான் வைக்கணும். ஓகேங்களா? ஆனா இது கீழே விடக்கூடாது. ஓகேங்களா? நீங்க நல்லா கவனிங்க. இந்த கேப் நம்ம எவ்வளவு தூரம் வச்சுக்கலாம் தெரியுமா? இந்த டஸ்டர் அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த டஸ்டர் அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு அளவுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த அளவுக்கு நான் வச்சுட்டு இது மேல பேப்பர் வச்சாச்சு. இப்போ டஸ்டர் இது மேல வைக்கணும், ஆனா டஸ்டர் கீழே விடக்கூடாது. யார் வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கொடுப்பேன்.
அது எப்படிங்க இந்த பேப்பர் மேலே டஸ்ட்டை வச்சா இந்த பாருங்க கீழே தானே விழுந்துரும். ஓகேங்களா? பசங்க என்ன பண்ணுவாங்க, சரி வேகமாக போட்டால் தான் விழுது, மெதுவாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நீங்கள் எப்படி வச்சாலும், ஏன்னா பேப்பரில் நிற்காத டஸ்டர் கீழே விழுந்துடும். ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஒரு க்ளூ கொடுக்குறேன். என்னென்னா நீங்கள் பேப்பர் நீங்கள் எப்படி வேணால் மடிச்சிக்கலாமா? சரி, அப்போ நான் பசங்க என்ன பண்ணுவாங்க, பேப்பரை மடித்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படி மடிச்சு, ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேன் டஸ்ட்டை இப்படி வைக்கக்கூடாது, இப்படி தான் வைக்கணும். இல்லை மடித்து வச்சு பார்க்கலாம், ஐயோ இப்படி ஒன்று, சரி இன்னொரு மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து இப்படி வச்சு பார்க்கலாம், இப்போது அது ஒழுங்காக நிற்கதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு கீழே வந்துச்சு. எப்படி மடித்து வச்சாலும் கீழே தானே விழுது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ட்ரை பண்ணுவாங்க, வைப்பாங்க, ஒன்றுமே முடியாது. ஆனால் இந்த பேப்பர் மேலே இந்த டஸ்டரை நான் இப்போவே நான் உங்களுக்கு இப்படி வச்சு காட்டுறேன், கீழே விடாது. அது எப்படி கீழே விடாது? ஜஸ்ட் நீங்கள் இந்த பேப்பரை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த பேப்பரை என்ன பண்ணணும், மடிக்கணும். எப்படி மடிக்கணும்னா இங்கே பாருங்கள், நான் இப்படி மடிக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு நான் எப்படி மடிக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு மடிப்பு இப்படி மடிக்கணும், சின்னதாக நான் மடிக்கிறேன். இன்னொரு மடிப்பு இப்படி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இவ்வளோ சின்னதாக நான் மடிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ சின்னதாக நான் மடிக்கிறேன் பாருங்கள். இந்த சைஸில் தான் நான் மடிக்கிறேன், ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக இப்படி மடிச்சுட்டு குதிரை மடிச்சுட்டுன்னா இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி மடிக்கிறேன். ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? மறுபடியும் இப்படி மடிக்கிறேன், மறுபடியும் இப்படி ஆப்போசிட்டில் இப்படி மடிக்கிறேன். ஓகேங்களா? மறுபடியும் இப்படி மடிக்கிறேன், மறுபடியும் ஆப்போசிட்டில் மடிக்கிறேன், மறுபடியும் இப்படி மடிக்கிறேன். இப்படி இந்த பேப்பர் முடிகிற வரைக்கும் நீங்கள் மடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இப்படி வந்துடும். ஓகேங்களா? வந்துச்சா? இப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்படி நல்லா நீங்கள் மடிச்சுட்டு இந்த பேப்பரை இப்படி வச்சிருங்க. ஓகேங்களா? வச்சாச்சு. இப்போ டஸ்டரை இப்படி வைக்க போகிறேன், விழுமா விழாதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்டர் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா டஸ்டர் கீழே விழல. ஏன்னா இது ஆச்சரியமா இருக்கு. அதே பேப்பர் தான், ஆனால் நான் ஒரு விதத்தில் மடிச்சிருக்கேன். அதனால அந்த பேப்பர் பார்த்தீங்களா பாருங்க, பேப்பர் ஸ்ட்ராங் இல்லை. பேப்பர் இப்படி வச்சா இப்படி இந்த டஸ்டர் வந்து கீழே விழுந்துடும். இப்படி வச்சா கீழே வந்துடும். நீங்கள் எப்படி வச்சாலும் சரி, இப்படி வச்சாலும் சரி, இப்படி வச்சாலும் கீழே தான் விழும். ஆனால் இந்த பேப்பருக்குள்ள நான் இப்படி மடிச்சதுனால இந்த பேப்பருக்குள்ள ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த டஸ்டரை தாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இந்த பேப்பருக்குள்ள இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆனா அதை மடிக்க வேண்டிய விதத்துல நம்ம மடிச்சு இப்படி வச்சு அதே டஸ்டரை நான் இப்படி வச்சா கீழே விழாது. ஓகேயா? நல்லா இருந்துச்சா? இது உங்க சண்டே கிளாஸ் நீங்க விளையாட வைக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், டேபிள் இல்லைன்னா பரவாயில்ல, 2 சேர் போட்டு நீங்க வைக்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா 2 கையில நீங்க இப்படி வச்சுட்டு, நான் கையில இப்படி வச்சுக்கிறேன். பசங்களா நீங்க டஸ்டரை நடுவில் வைக்கணும். நீங்க கையில வச்சுக்கோங்க, பேப்பரை இப்படி வச்சுக்கோங்க, ரொம்ப பக்கத்துல வச்சிடாதீங்க, இப்படி கேப் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி வச்சுட்டீங்கன்னா பசங்களை பேப்பரை நடுவில் வைக்க சொல்லுங்க. உடனே பசங்க என்ன பண்ணுவாங்க, நடுவில் வைப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இது பாருங்க, அப்படியே டஸ்டர் கீழே விழுந்துடும். ஓகே, நான் கீழே விடாத மாட்டேன். பேப்பர் ஓரத்தில் நீங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க. டஸ்டரை வச்சோன்னே என்ன ஆகும், இப்படி ஓரத்தில் இப்படி வச்சிருந்தீங்க, பேப்பரோட அப்படியே கீழே விழுந்துடும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, பிள்ளைங்களுக்கு ஓகே நான் இதை மடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் மடிக்க போறீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு நீங்கள் அதையே கூட உங்கள் கையில் நீங்கள் இப்படி வைக்கலாம். வச்சுட்டு உங்கள் கையில் வச்சுட்டு இந்த டஸ்டரை நீங்கள் இப்படி வைக்க சொல்லலாம் பசங்களை. நீங்கள் வந்து வச்சா நீ பார்த்தியா டஸ்டர் கீழே விழப்பா. ஓகே, நான் கையை எங்கே வச்சிருக்கேன்னு பாருங்க. தயவு செய்து எந்த ஒரு ட்ரிக்காக இருக்கட்டும், நான் சொல்லி கொடுக்குற எந்த ஒரு கேமாக இருக்கட்டும், நீங்கள் வீட்டில் ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நீங்கள் கையை எந்த இடத்துல வைக்கிறீங்கன்னா நிற்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஓரத்தில் பாருங்க, கரெக்டாக நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ தூரத்துக்கு வச்சா நீங்கள் அதுக்கு மேலே வச்சா கீழே வந்துடுது. சரியா? அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டேபிள் இருக்கும்னா டேபிள் மேலே நான் வச்ச மாதிரி இந்த பக்கம் ஒரு 4-5 புக்கு, இந்த பக்கம் ஒரு 4-5 புக்கு வச்சு பண்ணலாம். இல்லை டேபிள் இல்லை சேர் தான் இருக்குதுன்னா நான் வச்ச மாதிரி சேர் மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், 2 செங்கல் கூட வச்சு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நமக்கு ஒரு சின்ன கேப் இருக்குன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எந்த பொருளை நீங்கள் வச்சு நீங்கள் செங்கல் மேலே வச்சு பண்ண போறீங்களா இல்லை புக்ஸ் மேலே வச்சு பண்ண போறீங்களா, நீங்கள் வீட்டில் தயவு செய்து அதே புக்ஸையோ இல்ல கல்லையோ செங்கலையோ வச்சு இல்ல 2 ஏதோ ஒரு விஷயம் அதை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க அதே பொருளை வச்சுதான் நீங்க இங்க செய்யுங்க. பேப்பர் வேணா, எந்த பேப்பர் வேணா இருக்கலாம், A4 ஷீட் எல்லாமே ஒரே சைஸ் தான். ஓகேங்களா? அதனால இந்த பேப்பர் அண்ட் டஸ்டர் கேம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சரி பிரதர்,
இதுல இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வசனத்தை சொல்லி தர போறோம்? ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40:29 நம்ம வாசித்தோம். அப்ப இந்த பேப்பர்ல பெலனே இல்லாத மாதிரி இருந்துச்சு. வீக், பாரு, ஒண்ணுமே இல்ல, இப்படி பண்ணா கிழிஞ்சிரும். இதுல இந்த வெயிட்டை தாங்கக்கூடிய பெலன் இந்த பேப்பர்ல இல்ல. அதான் நீங்க எல்லாம் ட்ரை பண்ணீங்க, எல்லாரும் ட்ரை பண்ணீங்க, வச்சு 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 பாத்தீங்க, தம்மு தம்மு தம்முன்னு கீழே வந்துச்சு. ஆனா நீ ஏசப்பா கிட்ட வரும்போது, தம்பி, ஏசப்பா நான் கூட இந்த பேப்பர் மாதிரி தான் ஏசப்பா, சோதனைகளை ஜெயிக்கனால முடியல, வாழ்க்கையில வர பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்ல மீண்டு வர முடியல ஏசப்பா, நான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன் ஏசப்பா, நான் வீக்கா ஃபீல் பண்றேன் ஏசப்பா, எனக்கு பலனே இல்லை ஏசப்பா, பாவத்தை எதிர்த்து நின்று போராடக்கூடிய பலன் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நீ ஏசப்பா கையில உனக்கு கொடுக்கும் போது உனக்குள்ள அந்த பலன் ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க. ஆனா அந்த பலன் உனக்கு எப்போ தெரிய வரும்னா, ஏசப்பா கையில, ஏசப்பா என்னால முடியல ஏசப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு நீ சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர், உனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? உன்னை பலப்படுத்துவாரு. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசப்பா அவனை பலப்படுத்துவாங்க. வேத வசனத்தின் மூலமா பலப்படுத்துவாங்க, ஜபத்தின் மூலமா அவனை பலப்படுத்துவாங்க. பலப்படுத்த 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 பாரு, அதே சோதனை தான், அதே பிரச்சனை தான். ஆனா இப்போ உன்னால அந்த பிரச்சனையை தாங்க முடியுது, அந்த சோதனையை தாங்க முடியுது. ஏன் தெரியுமா? அதே பேப்பர் தான் இப்ப தாங்குது. எப்படி? ஏசப்பா உனக்குள்ள வந்துட்டாங்க, ஏசப்பா உனக்கு பலன் கொடுத்துருக்குறாங்க. அப்ப தம்பி, தங்கச்சி, ஏசப்பா கிட்ட கேப்பியா, ஏசப்பா இந்த பிரச்சனையை தாங்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, என்னை பலப்படுத்துங்க ஏசப்பா அப்படின்னு கேட்கும் போது ஏசப்பா நிச்சயமா உனக்கு பலத்தை தருவாங்க. அதான் இன்னைக்கு நம்ம வேத வசனத்தை படித்தோம். சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். இந்த வசனம் கூட நீங்க சொல்லி தரலாம். இல்லைன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பிலிப்பியர் 4:அதிகாரத்தில் இருக்கிற அந்த வசனத்தை கூட நீங்க சொல்லி தரலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் சிறுகதை நான் எதுவும் சொல்லலை. ஏன்னு சொன்னா, நான் சிறுகதை தொகுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சில சிறுகதைகள் சொல்லிட்டு வேத சம்பவம், வேத வசனம், அதோட சம்பந்தப்பட்ட வேத வசனத்தையும் நான் சொல்லுகிறேன். அதனால நான் சிறுகதை தொகுப்புக்காக நான் ஒரு சில சிறுகதைகள்லாம், ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதை நான் தனி வீடியோவை நான் போடுறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் சண்டே ஸ்கூலை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுடைய ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு ரிமைண்டர் நான் கொடுக்குறேன். அந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் குரூப்ல நிறைய பேர் நீங்க இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நைட் 9:30 to 10:30 நாம் இணைந்து சிறுவர் ஊழியர்களாக இணைந்து சிறுவர்களுக்காக, சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக, சிறுவர் ஊழியங்களுக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக, இதுல இந்த ஐக்கியத்தில் எத்தனை பேர் நம்ம இருக்கிறோமோ எல்லாருடைய ஊழியங்களுக்காக நாம் இணைந்து நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் தயவு செய்து உங்களுக்கு நேரம் இருக்கும் என்று சொன்னால் வியாழக்கிழமை நைட்டு 9:30 to 10:30 அந்த பிரேயர் இருக்கும். தயவு செய்து நீங்கள் அதுல கலந்து கொள்ள முடியாது. வேற எந்த காரியமும் கிடையாது. ஷார்ட்டா சின்னதா ஒரு பாட்டு, ஒரு பைபிள் ரீடிங், ஒரு சங்கீதம் ஒன்று வாசிப்போம். சின்னதா ஒரு மெசேஜ் கூட சொல்ல முடியாது, ஒரு தாட், ஒரு 5 நிமிடம் ஒரு தாட் நான் ஷேர் பண்ணுவேன் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ரிலேட்டடா. அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்டா வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். தயவு செய்து மறந்துடாதீங்க. வியாழக்கிழமை இரவு 9:30 to 10:30 மணி வரைக்கும் இந்த ஜெபம் இருக்கும். இந்த ஜெபத்திலே பங்கு பெறும்படியாய் உங்களை நான் மறுபடியும் நான் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.